அந்த அன்பு நமக்குள்ளே நம்ம ருசி பார்க்க நமக்குள்ள ஒரு அக்கினி என்ன செய்ய பற்றி எரியும். இது கிறிஸ்துவுடைய அன்பை அறிய 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 நமக்குள்ளே ஒரு அன்பு, ஒரு நேச அக்கினி. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் கடைசி பகுதி மட்டும் நான் வாசிக்கிறேன். ஆசையாய் என்ற வார்த்தை அதை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆசை. பவுல் சொல்கிற வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசை என்ற வார்த்தை என்ன செய்யறாரு பயன்படுத்திக்கிறார். ஒரு கேள்வி, நம்ம ஆசைப்படலாமா? பக்கத்தை கேளுங்களேன். விசுவாசிகள் ஆசைப்படலாமா? என்ன பதில்? ஆசைப்படலாம். இப்படி பேரப்படாது. ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு துறவரத்துக்கு பேரப்படாது. கிறிஸ்துவ மார்க்கம் துறவரம் அல்ல, அது தேவ மார்க்கம், பரலோக மார்க்கம். ஆனால் ஆசைகளில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆசை இருக்குது. ஒன்று தவறான ஆசை, இன்னொன்று சரியான ஆசை. தவறான ஆசை தான் நம்முடைய வாழ்க்கை நிகழ்ச்சி கூட வரக்கூடாது. தடை செய்யப்பட்டவைகள் மேல் ஆசை அல்லது தகுதியற்றவைகள் மேலே ஆசை, இது நமக்கு இருக்கக்கூடாது. இயல்பாகவே மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னால் ஆசைகள் இருக்கிறது. இந்த ஆசை தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் உந்து சக்தியாக இருக்குது. அவனை செயல்பட வைக்கிறதான ஒரு காரியம் என்ன சொன்னால் உந்து சக்தி என்னென்னா ஆசை. எப்படி நீங்கள் வந்த அந்த 2 வீலர் அது எவ்வளோ விலையேறப்பட்டதாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு திறமையான ஓட்டுநராக இருந்தாலும், அது இருக்கக்கூடிய எரிபொருள் இருக்குதே, அது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையை எது ஓட்டுகிறதுன்னு சொன்னால் இந்த ஆசை தான் மனுஷன் என்ன செய்கிறது, அவனை வாழ்க்கையை ஓட வைக்கிறது. பவுல் சொல்றார் ஆசையாய் அப்படின்னு சொல்றார். பவுலுக்குள்ளே ஆசைகள் இருந்தது, நல்ல ஆசைகள் இருந்தது, மேலான ஆசைகளாக இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஆசை என்னவென்று சொன்னால் அப்படிப்பட்ட மேலான ஒரு ஆசை நமக்குள்ள இருக்க வேண்டும். அற்பமான காரியங்கள் அல்ல, மேலானவைகளின் மேலே நம்முடைய ஆசைகள் என்ன செய்து கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும். ஆசை, விருப்பம், 2 பதத்துக்கும் நம்ம ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அப்போ விருப்பம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது மாற்று ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வசதி. உதாரணமாக வச்சுக்கிறீங்களேன், நீங்கள் கடைக்கு போகிறீங்க, வரிசையாக அவங்க ட்ரெஸ் அள்ளி போடுறாங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தேர்ந்தெடுக்கிறீங்க. உண்மைதானா? அல்ல எலோயா? அது விருப்பம். விருப்பம், நீங்கள் விரும்பினதை தேர்ந்தெடுக்கிறீர்கள். விருப்பம். அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், நிறைய காரியங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். இது இருக்குது, அது இருக்குது, எனக்கு என்ன வேணும், இது வேணும், தேர்ந்தெடுக்கிறோம். அது விருப்பம் என்று சொல்லுகிறோம். ஆசை என்பது என்ன? ஆசை என்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு எது தேவையோ அதை கொண்டு வருவதற்கான ஒரு உந்து சக்தி. நமக்கு எதை தேவையோ அதை கொண்டு வருவதற்கான ஒரு தேர்வு அல்லது ஒரு உந்து சக்தின்னு சொல்லலாம். இந்த ஆசை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு இதில் ஆசை இருக்கும், இன்னொன்றுக்கு அவரில் ஆசை இருக்கும். ஆசைகள் நிச்சயம் மாறுபடும். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் வாழ்க்கையில் ஆசைகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும். தேவைகள் எப்படி இருக்குதோ
நாம் வாழ்நாள் முழுமையும் நமக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதே போல நமக்கு ஆசைகளும் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ சுருங்க சொல்லணும்னா ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? ஆசை என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேலே கவனத்தை செலுத்துகிறது. விருப்பம் என்பது அது இரண்டு அல்லது பல காரியங்களை அடிப்படையாய் கொண்டது அல்லது ஒன்றிலிருந்து இன்னொன்றை முக்கியப்படுத்துவது விருப்பம் என்று சொல்வது. நம்ம விருப்பத்தை குறித்து பேசலை, ஆசையை குறித்து பேசுகிறோம். என்னது? இதுதான் வேணும், இதுதான் எனக்கு வேணும், இதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இது வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன். எப்படியாச்சும் எனக்கு இது வேணும்னு சொல்கிறோம் பாருங்களேன். அதான் என்னது? ஆசை. ஒரு அல்லையா சொல்லுவோமா? சரி சொல்லுவாங்க, ஓவர் ஆசைப்படாத. இல்லை, சரியானவைகள் மேலே நல்ல ஆசைப்படணும். பவுல் அதுக்கு நல்ல உதாரணம். ஆசை ஆசை ஆசைன்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஆசைகள் என்ன? நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம நினைக்கிறோம், இந்த ஆசை அந்த ஆசை. இல்லை, நமக்கு தேவையான ஆசை ஒரு தேவ மனுஷனாக, ஒரு தேவ மனுஷியாக, ஒரு பரிசுத்தவானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக நமக்குள் இருக்க வேண்டிய ஆசைகளை நாம் வரைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுல தான் என் ஆசை இருக்கணும். என் ஆசை வேற எதில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடும்போது போறார், ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம் சொல்ற. ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம் பாரு. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். அப்ப இதெல்லாம் வேற காரியங்கள், ஆசை. ஆனால் நம்முடைய இந்த ஆசைகளை வரைமுறைப்படுத்த வேண்டும். இதில் தான் எனக்கு ஆசை இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆசைப்படு தப்பா? தப்பு இல்லை, ஆசைப்படுங்க, நல்லா ஆசைப்படுங்க. ஆனால் எதில் ஆசைப்படணும்? எதன் மேலே என் ஆசையை வைக்க வேண்டும்? எதில் ஆசைப்படுறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் விசேஷமானது. ஆகினாலே அந்த ஆசை என்னவென்றால், எபேசியரில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்ன செய்யறாருன்னா, பவுல் ஜெபம் பண்றார். பிதாவை நோக்கி எபேசியருக்காக பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபம் பண்றார். இடைவிடாமல் ஜெபம் பண்றார். என்ன இடைவிடாமல் ஜெபம் பண்றாருன்னா, இங்கே 18வது வசனமும் 19வது வசனம் வாசிக்கலாமா? சகல பரிசுத்தவான்களோடும் கூட, சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும், பாருங்க, கிறிஸ்துவுடைய அன்பு, கிறிஸ்துவுடைய அன்பு, அப்புறம் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். நீங்க இதில் ஆசைப்படுங்கன்னு சொல்றாரு பவுல். சொல்றாரு, இதில் ஆசைப்படுங்க. நீங்கள் ஆசைப்படுவதற்கு ஒன்று இருக்கிறது. என்னன்னு சொன்னா, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார். அவருடைய அன்பை அறிந்து கொள்ள ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா அவருடைய அன்பு என்னதென்று நினைச்சுவீர்கள், அறிந்து கொள்வீர்கள். அதற்காகத்தான் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கணும். எதுல ஆசைனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பினுடைய பரிமாணங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பரிமாணங்களின் எல்லைகளை இணைத்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய அன்பினுடைய அந்த பரிமாணங்கள் சொல்றோமே, அன்பு, ஆழம், அகலம், உயரம், அதை எப்படி அளவிடுவது?
எங்கே போய் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பினுடைய ஆழம், அதாவது பரிமாணங்கள், அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நீங்க தான் சொல்லணும். தேவனுடைய அன்பை எப்படி தெரிந்து கொள்வீங்க? சொல்லிடுவீங்க, கல்வாரி சிலுவை பார்த்து. ஓகே, அது அன்பு தான். தேவன் விதமாக அன்பு கூர்ந்தார், உண்மைதான். வேற இது, அதுக்கு பரிமாணங்கள் இருக்கிறது, அகலம் இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, உயரம் இருக்கிறது, எட்ட முடியாத அந்த பரிமாணங்கள் இருக்குது. அந்த பரிமாணங்களை நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? சொல்லுங்கம்மா, ஐயா சொல்லுங்க, எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பவுல் அழகாய் சொல்லுகிறார், சகல பரிசுத்தவான்களோடே, அல்லேலூயா, பரிசுத்தவான்களோட கூட. பரிசுத்தவான்களோட கூட எங்கே அறிந்து கொள்ள முடியுமானால், பரிசுத்தவான் நம்மை போல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு கூட. அவர்களிடத்தில்தான் கர்த்தராகிய தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவன் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அவர்களை விசேஷமான விதத்திலே தொட்டு ரட்சித்திருக்கிறார். எல்லாருக்காக ரத்தத்தை சிந்தினார், மீட்டார், எல்லாரையும் தேவ பிள்ளைகளை மாற்றியிருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவனுடைய அன்பை அவர்கள் பெற்ற அனுபவம் இருக்குதே, வித்தியாசமானது. ஏன்ட கேட்டீங்கன்னா, தேவன் எப்படி உங்களுக்கு அன்பா இருக்கிறான்னு சொல்லுங்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஆண்டு எப்படிலாம் இருக்கிறார், அன்பா இருக்கிறார் நான் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் சொல்லுவேன். பாஸ்டமாவாகிய மனைவியை கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எப்படி தெரியுமா, அவர் அவ்வளவு அன்பா இருக்கிறார் சொல்லி அவங்களுடைய அனுபவித்த தேவனுடைய அன்பை அனுபவித்த பகுதிகளை அவர்கள் சொல்லுவார்கள். உங்களிலே ஒவ்வொருவரையும் கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? தேவன் எப்படிங்க அன்புள்ளவரார், எனக்கு இப்படிலாம் செய்தார் ஆண்டவர், எவ்வளவு அன்பா இருக்கார் தெரியுமா, அப்படி சொல்லுவீங்க. இதெல்லாம் கூட்டி கூட்டி பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஆழம் போய்கிட்டே இருக்குது, அகலம் போயிட்டே இருக்குது, உயரம் போயிட்டே இருக்குது. அறிய முடியாத அந்த அன்பை அறியத்தக்கதாக, அதில் வல்லமைகளாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பு நமக்குள்ள வந்துடுச்சு. தேவனுடைய அன்பை நம்ம ருசி பார்த்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், பவுலை போல பேச ஆரம்பிச்சிருவோம். மரணமோ ஜீவனோ தேவ தூதர்களானாலும் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த அன்பை நாம் புரிந்து கொண்டோமானால், அறிந்து கொண்டோமானால், நம்முடைய பேச்சுக்கள், நடக்கைகள், செயல்கள் எல்லாமே மாறி போகும், அற்புதமாக இருக்கும். அப்படி தேவ அன்பினாலே மிகவும் ருசி பார்த்த மனிதர்கள் மிக சொற்பம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தேவ அன்பை ருசி பார்க்கலாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்றார், வேதம் சுட்டி காண்பிக்கிறது. வேதத்தில் யோவான் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். எவ்வளவு தெளிவாக போட்டு பாருங்க வேதத்தில். நமக்கு ஒரு மாதிரி. இயேசுவானவர் குடும்பத்தில் ரொம்ப அன்பை வெளிப்படுத்தினார். ஒரு குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். எந்த விதத்தில், எந்த குடும்பத்தில்? அந்த குடும்பத்தில் மார்த்தாள் மூத்த சகோதரி இருக்கிறார்கள், மரியாள் இளைய சகோதரி இருக்கிறார்கள், அவங்களுக்கு எல்லாருக்கும் இளைய ஒரு சகோதரன் இருக்கிறான், லாசரு. இந்த குடும்பத்தில் 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பாக இருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பக்கத்தை பார்த்து கேளுங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? சொல்லுங்க பிரதர், வெக்கப்படாது, சொல்லுங்க எத்தனை பேர்? இப்போ சொல்லுங்க, அத்தனை பேர்கிட்டையும் ஆண்டு அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மிலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரிலும் சரி, ஆண்டவர் மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார், மிகுந்த அன்புள்ளவராக. எல்லாரும் மேலும்
தேவனுடைய அன்பு அவ்வளோ விசேஷமாக இருக்கிறது. அப்போ இயேசு அன்பாய் இருந்ததை, அந்த அன்பாய் இருந்து அந்த அன்பை எப்படி அவர் அங்கே விளங்க பண்றார் பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 38 முதல் 42 வசனங்கள். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இப்போ மார்த்தாள் வீட்டுக்கு போறாரு இயேசுநாதர். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நீங்கள் ரொம்ப தூரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வர்றீங்க. ட்ராவல் பண்ணி உங்கள் கெஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறீங்க. போனவொன்னே என்ன செய்வீங்க? ரெஸ்ட் எடுப்பீங்க. அழகாக சொன்னாங்க டீச்சரில், அதனால் அழகாக சொல்கிறாங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க. ஏஸ் என்ன செய்திருக்கணும்? ரெஸ்ட் எடுத்துருக்கணும். எவ்வளோ ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், எவ்வளவு களைப்பு. கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு குளிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஏசு ரெஸ்ட் எடுத்தாரு, பேசுறாரு. எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. அகிலத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கடவுள் அவர். ஆனால் அந்த வீட்டில் வந்து அந்த குடும்பத்தின் நபரோடு நேரத்தை செலவு பண்ணுறார். ஒன்று பயன்படுத்திச்சு, ஒன்று பயன்படுத்தலை. அதான் வித்தியாசம். நம்ம ஊர் பாணியில் சொன்ன ஒன்று கூறு உள்ளது, ஒன்று கூறு கெட்டது. இயேசு என்ன செய்யறாருன்னா அவங்க கூட பேச விரும்புகிறார், பேச விரும்புகிறார், பேச விரும்புகிறார். அதை அழகாக பயன்படுத்திக்கிட்டது இந்த அம்மா. யாரு? மரியாள். இயேசுவின் பாதத்தில் அருகிலே உட்காந்து இயேசு சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு பரலோக ரகசியங்களை, தேவ மகிமையை, தேவனுடைய மகத்துவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ரகசியத்தெல்லாம் கொட்டுறார். தேவனுக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதும், தான் அனுபவம் கொட்டிடுவார், எல்லாத்தையும் சொல்லிடுவார். மோசே இயேசுக்கு பிரியமானவன், சிநேகிதன் சொன்னார், முகமுகமாக பேசினார். ஆபிரகாம் ஒன்றும் மறைக்க மாட்டேன் எல்லாம் சொன்னார். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார், சொல்லிக் கொடுக்குறார், சொல்லிக் கொடுக்குறார். நேரத்தை செலவு பண்ணுகிறார். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது சொன்னால், நம்மோடு தேவன் நேரத்தை செலவு பண்ணுகிற ஒரு அன்பு. அவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருந்தாலும் நம்மளோடு வந்து உட்காருவார், நம்மளோடு பேசுவார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போங்க, ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போங்க. யாரும் டாக்டர் தான் வருத்தப்பட்டுக்கிறாதீங்க சொல்கிறேன். அலோபதி டாக்டர்கிட்ட போங்க. ஆ ஆ ஆ ஆ சரி 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 இந்தா சார் சார் சரிம்மா போங்க, அங்கே அங்கே போப்பாங்க சொல்கிறாங்களா இல்லையா? அவருக்கு டைம் இல்லை, நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன இல்லை டைம். அடுத்த பேஷண்ட்டை நான் பார்க்கணும், என்னெல்லாம் அப்படி செலவு பண்ண முடியாது. சர்வ வல்லமுடைய கடவுள் வந்து எப்படி பேசுகிறார் பாருங்க. இதுதாங்க தேவ அன்பு, இதுதாங்க தேவ அன்பு. நம்மோட தேவன் நேரத்தை செலவு பண்ண விரும்புகிறார். உட்காருங்க, அவர் கூட நேரத்தை செலவு பண்ண விரும்புகிறாரு. அதை போல ஒரு அன்பை நம்ம பார்க்க முடியாது. அவருடைய பார்வையில் நாம் ஏமாத்திரோம். கையில் புக் எடுத்துக்கணும், வேத புஸ்தகத்தை எடுத்துக்கணும், ஒரு பாட்டு புஸ்தகம் எடுத்துக்கணும், ஒரு டைரி எடுத்துக்கணும், ஒரு பேனா எடுத்துக்கணும், உக்காந்துட்டு பாஸ்டர் மாம்பால் ஒரு சேரை போட்டுக்கணும். பாஸ்டர்மா, இந்த பசங்க அன்றைக்கி சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாயிறு ஆறாரம் முடிஞ்சோம் 2 சேர் போட்டாங்க. பாஸ்டர்மாக்கு சேர் போடுறான்னு ஒரு அம்மா சொன்னாங்க. ஒரு சேர் 2 சேர் போட்டான். என்னடா 2 சேர் போடுற? ஒன்று பாஸ்டர்மாக்கு, இன்னொன்று பசுத்த ஆவியானவருக்கு.
இயேசுநாதருக்கு ஒரு சேர் போடுங்க ஐயா, பக்கத்தில் இயேசுநாதருக்கு ஒரு சேர் போடுங்க, அவரோட உட்காந்து பேசுவோம். சொல்லுங்க, வாங்கப்பா அருகினில் வாங்கப்பா, அமருங்க நாம் பேசுவோம், உங்க வார்த்தை இனிமையானது, தெளிதேனிலும் மதுரமானது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது, ஆனந்த வாழ்வின் பாக்கியம் மீது. இது சொன்னால் போதும், ஏசுனா உருகிடுவார், அவர் அன்பையெல்லாம் பொழிஞ்சிருவார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? வேறு என்னங்க நமக்கு வேணும்? பக்கத்தில் சொல்லுங்கள், வேறு என்னங்க வேணும்? வேறு என்ன வேணும்? ஏசுனா அதை நம்ம கூட வந்து உட்காந்து பேசுனா வேறு என்ன வேணும்? எவ்வளோ அன்பு பாருங்க. இன்னைக்கு 2 இருக்குது, மார்த்தாள் இருக்குது, மரியாள் இருக்குது. எனக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, உட்காருங்க, பேசுங்க, நம்மை தேடி வருகிறார். பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமே ஆதாமே உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு வருவார் ஆண்டவர். என்னை கூப்பிட்றதுக்கு ஆண்டவர் ஒரு பேரை வச்சிருக்கிறார், இந்த பேரை கூப்பிடுவார், அது யாருக்கும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன், என்னை ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவார், ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவார் அப்படின்னு. பாஸ்டர் சொல்லுங்க அப்படின்னா சொல்லவே மாட்டேன், அது எனக்கும் ஆண்டவருக்குள்ள ரகசியம். இதுதான் தேவன் நம்முடைய எவ்வளோ பெரிய அன்பு, அந்த அன்பு நம்மோடு வந்து பேச வர. அடுத்து பாருங்க, 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 43-45 வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும். என்ன நடக்குது? குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. அதே குடும்பம் தான், மார்த்தாள் மரியாள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. பிரச்சனை வராத ஆட்கள் கிடையவே கிடையாது. பிரச்சனை இது கைமீறி போன ஒரு பிரச்சனை. இந்த குடும்பத்தில் கைமீறி போன ஒரு பிரச்சனை. கைமீறி போன பிரச்சனை என்று சொல்லும்போது சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தது, திடீர்னு அந்த லாசரு திடீர்னு இறந்து போயிட்டான். யாரால தாங்க முடியும் பாருங்க, யாரால தாங்க முடியும்? 2 பெண்கள், வாலிப பிள்ளைகள், ஒரு சகோதரன், ஆதரவாக இருந்தவன், அவன் இறந்து போனா எவ்வளோ பெரிய துக்கம், எவ்வளோ பெரிய கஷ்டம். இயேசு அங்க போறார். எல்லாரும் சொல்றாங்க இயேசுநாதர் துக்கம் விசாரிக்க வந்திருக்கிறாரு. இயேசு அழுகிறார், கண்ணீர் விட்டான் சொல்லுது. இதாங்க தேவ அன்பு, இதுதான் தேவ அன்பு, இதுதான் தேவ அன்பு. நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து மன வேதனைப்படுகிறார். நம்முடைய துன்பங்கள், நம்முடைய கஷ்டங்கள், போராட்டங்கள் கண்டு காணாதவர் அல்ல, அதை பார்த்து வேதனைப்படுகிறார். என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது. கஷ்டப்படுறது மாத்திரமல்ல, எங்கப்பா வச்சிங்க? கல்லறை கொண்டு போறாங்க. ஆண்டவர் சொல்றார், திறக்கப்பா, அந்த கல்லை புரட்டி போட்டு. நாரும் ஆண்டவரே, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாருது உருவழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவர் சத்தமாய் கூப்பிட்டு அவனை உயிரோடு கூட கொடுத்து அந்த குடும்பத்தின் பிரச்சனையை மாற்றி கண்ணீரை துடைத்தது தான் நம்முடைய ஆண்டவர். அதான் தேவ அன்பு. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கலங்குகிற, வேதனைப்படுகிற, துடிக்கிற நேரங்களில் தேவன் சொல்றார், நான் இருக்கேன்ப்பா, உன் துக்கத்தை நான் பங்கு பெறுகிறேன், உன் வேதனையில் பங்கு பெறுகிறேன், உன்னுடைய கஷ்டத்தில் நான் பங்கு பெறுகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். அவர் நம்முடைய பிரச்சனையை மாற்றுகிறார். நம்ம வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் எப்படி மாற நினைக்கிறீங்க? தானாக மாறிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒன்று நடந்து சொன்னீங்களா? இல்லை, தேவ அன்பு. தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு
தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவனை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். ஹல்லேலூயா. இங்கே என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கார், சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறார். ஒரு வீட்டில் இருக்கும்போது திடீர் என்று சொல்லி இந்த மரியாள் என்ன செய்கிறாள்னா, போய் நறுமண தைலத்தை கொண்டு போய் அதை உடைச்சி அந்த அவர் மேலே ஊற்றுறாங்க. ஊற்றும்போது என்ன செய்திருக்கலாம்? ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம்? இப்போ அந்நேரம் என்ன செய்திருக்கலாம்? சொல்லுங்களேன், என்ன செய்திருக்கலாம்? நானே இருக்கேன், உங்களை யாராவது வந்து என் மேலே செண்டு தெளிக்கிறீங்க வச்சுங்களேன், நான் என்ன செய்திருப்பேன்? கொஞ்சமாவது நான் சொல்கிற வார்த்தை வந்திருக்கும், கொஞ்சமாவது. உண்மையா இல்லையா? நம்ம பேசுவோம் இல்லையா? கொஞ்சமாவது இருக்கா? நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், முக்கியமான இடத்துல வந்திருக்கேன், இந்நேரம் வந்து என் மேல என்ன செய்ற? இப்படி பண்றீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, அப்படி உள்ளத்தை பார்க்குறார், உள்ளத்தை பார்க்குறார். கர்த்தர் மேலே வைத்த அன்பு, அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நிலைகளிலே ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவருக்கு. அவளுக்கு தெரிஞ்சது என்னன்னு சொன்னா, அவன் மனசில் இருந்தது என்னன்னு சொன்னா, ஆண்டவரை அப்படியே மணக்கணும். ஆகினால ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு செண்டு பாட்டில் கொண்டாந்து அப்படியே உடைச்சி மேலே ஊற்றிட்டான். அவர் செய்த ஊழியம் ஒரு நற்கிரியை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அது அந்த நேரத்தில் தகாத செயலாக எல்லாராலும் எண்ணப்படக்கூடியது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஆனாலும் அங்கே ஆண்டவருடைய பார்வை பாருங்க, அவருடைய பார்வை அன்பின் பார்வை. எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அங்கீகாரம் பண்றாரு, ஏற்றுக்கொள்றாரு, எல்லாருக்கும் முன்னால் அங்கீகாரம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து, இவள் எனக்கு நற்கிரியை செய்திருக்கிறாள். அது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? பேசிட்டு இருக்கோமா இல்லையா? மரியாதை யாருக்கு தெரியும்? ஆனால் மரியாதை குறித்து பேசுகிறோம். ஆண்டவர் நம்ம செய்கிற சின்ன காரியத்தை கூட சாதாரணமாக நினைக்கல, பெருசாக நினைக்கிறார். என் பிள்ளை எனக்காக இதை செய்தே. கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்க, என் பிள்ளை எனக்காக இதை செய்தே. கொஞ்சம் கர்த்தர் கொடுத்து பாருங்க, எனக்காக என் பிள்ளை செய்தே. ஒரு ஏழைக்கு உதவி செய்து பாருங்க, கர்த்தர் எனக்காக அதை செய்தே. ஆலயத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து பாருங்க, என் பிள்ளை இதுக்காக எப்படி செய்தே. ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஆண்டவர் அப்படியே அங்கீகரித்துக் கொள்கிறார். நாம் செய்கிற காரியங்களை இருக்கிறவனமாக அப்படியே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய பாணி என்னன்னு சொன்னால், யார் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிப்போம். உண்மைதானா? மனுஷ சுபாவம் என்னது? குறை கண்டுபிடிக்கிறது. அதுவும் இப்போ கிறிஸ்துவத்தில் அது ரொம்ப சர்வசாதாரணமாக மாறி போச்சு. அதில் ஒரு குறைய பார்ப்பாங்க. ஆனால் இந்த பெண் செய்தது அந்த நேரத்தில் தகுதியில்லாத ஒரு செயலாக இருந்தாலும் ஆண்டவர் அதிலே அவருடைய உள்ளத்தை பார்த்து, அவருடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அதுதான் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. நீங்கள் செய்கிறது சின்ன சின்ன காரியம் இருந்தாலும் சரி, அது அப்படியே
அவருடைய பார்வையிலே பார்த்து அதை அங்கீகாரம் பண்ணி உங்களை கனப்படுத்துகிறார். எல்லாருக்கும் முன்னாலும் கனப்படுத்துவார். பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாருக்கும் முன்னாடி கத்து உங்களை கனப்படுத்துவார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு காரியம் சொல்லட்டா? தேவன் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவரே அவன் அப்படிப்பா இப்படிப்பா தான் சொல்லுவார் ஒழிய விட்டு கொடுக்கவே மாட்டார். இதுதான் இந்த குடும்பத்தில் தேவனுடைய அன்பை அனுபவித்ததான விதம், அனுபவித்ததான ஒரு விதம். மரியாள், மார்த்தா, லாசரு குடும்பத்திலே அவர்கள் தேவ அன்பை அனுபவித்த சில காரியங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான சில அன்பை ருசி பார்த்ததான அந்த காரியம். அல்லேலூயா. இதே போலதான் சகல பரிசுத்தவான்களோட ஒவ்வொரு தேவ மனுஷனோட நீங்க உங்களை அங்கீகாரம் பண்ணுங்க. நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு பரிசுத்தவான்ங்கிற அங்கீகாரம் பண்ணீங்க. தேவன் அப்படித்தான் நம்ம வச்சிருக்கிறார். பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி, இன்னும் பரிசுத்தத்து மேலே பரிசுத்தமாக்கி கொண்டு அவர் நம்மை பரிசுத்தவான்களாக வைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனை, ஒரு விசுவாசியை நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இவர் தேவ மனுஷன், தேவ மனுஷி, ஒரு பரிசுத்தவான் என்று பார்க்க வேண்டும். ஆளை பாரு, இல்லை ஆளை பாருங்க, அவன் பரிசுத்தவான். ஒரு பக்கம் சொல்ல, எப்படி சொல்லணும்? யாராச்சும் ஆளை பாரு, இல்லை அவர் பரிசுத்தவான், தேவ மனுஷன். ஒரு அல்லிலே சொல்லுவோமா? இந்த ஆளை பாரு சொல்லி இருக்கப்படாது. பக்கத்தில் இந்த ஆளை பாரு சொல்லி இருக்கப்படாது. யாரை பார்த்தாலும் அவர் பரிசுத்தவான். ஏனென்றால் ஒரு மனிதனை தேவன் பரிசுத்தராய் மாற்றி இருக்க, இன்னொரு மனிதன் தேவன் பரிசுத்தராய் மாற்றி இருக்க, இன்னொரு மனிதன் அதை குற்றவா சொல்லும் போது யாரை குறை சொல்றோம்? தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அந்த பாட்டில் இந்த ஒரு சங்கீதம், அது எப்போது வருவே, எப்போது வருவே, எப்போது வருவே கர்த்தாவே, ஆயத்தமாகி 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 காத்திருப்பே. அது அப்படி வரும். உத்தம இதயத்தோடு நடப்பே என்னுடைய வீட்டிலே, உத்தம இதயத்தோடு நடப்பே என்னுடைய வீட்டிலே, இங்கான காரியம் பார்க்க மாட்டேன் எனது கண்ணிலே, இங்கான காரியம் பார்க்க மாட்டேன் எனது கண்ணிலே, எப்போது வருவி, எப்போது வருவி, எப்போது வருவி கர்த்தாவே. அல்லேலூயா. அப்போ எப்படி நடந்து கொள்ளணும்? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளணும். யாரும் குறை சொல்லக்கூடாது. எல்லாரும் பரிசுத்தவான்கள், எல்லாரும் நீதிமான்கள். தேவன் நீதிமானாக்கின, பரிசுத்தவானாக்கின ஒரு மனுஷன் மேலே, மனுஷி மேலே யாரும் குறை சொல்ல முடியாது. நம்ம வீட்டிலும் சரி, இதிலும் சரி, நான் உத்தமத்தை கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. அவள் பார்க்கும்போது ஒரு விசுவாசியை இன்னொரு விசுவாசி பார்க்கும்போது எப்படி சொன்னால், பரிசுத்தவான். எப்படி? பரிசுத்தவான். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் ஒரு பரிசுத்தவான். நீங்கள் ஒரு பரிசுத்த வாட்டி, அப்படித்தானே? நீங்கள் ஒரு பரிசுத்த வான். நீங்கள் அப்படித்தான் நீங்கள் ஒருத்தருக்கு கனம் பண்ண வேண்டும். அப்போ
இந்த கர்த்தருக்கு பயந்த விடத்திலே கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. இந்த பரிசுத்தவான்களுக்குள்ளே கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. கர்த்தருடைய அந்த அன்பு எவ்வளவாக தேவன் அவரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அனுபவித்து இருக்கிறார்கள். அப்போ அவங்ககிட்ட பேசணும். பிரதர், உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? சிஸ்டர், உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாரே, ஆஹா இப்படி அன்பா இருப்பார் ஆண்டவர். அடுத்தவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், இந்த வாரத்தில் என்ன செஞ்சார், இதை செஞ்சார், ஓ இப்படிலாம் ஆண்டவர் செய்வாரா, ஓ எவ்வளவு அன்பா இருக்கிறார். அதான் அன்பின் ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று அந்த அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா, பெரிய தேவ மனுஷரை பார்க்கும்போது என்ன சொன்னால், எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறப்போம். என்னடா ஃபாஸ்ட்டு கறப்பாரா அப்படின்னு தெரியுமே. நம்ம வீட்டில் டீ கூட குடிக்க மாட்டார், காசு கொடுத்தாலும் வேணான்னு சொல்லுவார், காணிக்க வாங்க மாட்டார். எப்படி கறப்பார்? இல்லை, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்ட விதங்களில் செயல்படுகிறார், தேவனுக்கும் அவருக்குள்ள ரகசியம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எவ்வளோ கறக்க முடியும் கரைஞ்சிரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமாக ஒவ்வொரு பரிசுத்தவானுக்குள்ளும் ஒவ்வொரு பரிசுத்தவாட்டிக்குள்ளேயும் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் இருக்குது. அதை எல்லாம் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்க 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 இவ்வளவு அன்புள்ளவரா. ஏன்னா பொதுவாக விசுவாசி என்ன செய்கிறாங்க தெரியுமா, அந்த சிஸ்டர் எப்படி தெரியுமா, இந்த பிரதர் எப்படி தெரியுமா. தேவ அன்பை அறிந்து கொள்ள முடியாது, பிசாசு குறித்து தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். தேவ அன்பை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய ரகசிய செயல்கள் இருக்கிறது. கர்த்தருடைய அன்பை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அனுபவித்தார்கள். அவைகளெல்லாம் கேட்டு 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 கேட்க கேட்க நமக்குள்ளே இன்னும் தேவன் பால் அன்பு என்ன செய்து கொண்டு போய்கிட்டு பொங்கிக் கொண்டே இருக்கு, பொங்கிக் கொண்டே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாவதா. அப்போ ஆண்டவர் எப்படி நமக்குள்ளே அன்பு வைத்திருக்கிறார். இந்த அன்பை இன்னைக்கு நேற்று அன்பா யோவான்ல வாசிங்க 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எப்படி அன்பு வச்சாரோ, எப்படி அன்பு வச்சாரோ அந்த அன்பை எது வரைக்கும், இது வரைக்கும். அல்லேலு. முடிவு எவ்வளோ இருக்குது? காலத்துக்கு முடிவு இல்லை, நமக்கும் முடிவு கிடையாது, அவருக்கும் முடிவு கிடையாது. முடிவற்ற அன்பு. உங்க மேலே என் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அன்பு இருக்குதே, அது சாதாரணமான அன்பு அல்ல, முடிவற்ற அன்பை இன்னும் அறிந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைகளிலே அவருடைய அன்பை நாம் அறிந்து கொண்டே இருக்கவே, அறிந்து கொண்டே இருக்கணும். நீங்கள் அவர் அன்பை நீங்கள் கேட்க கேட்க அறிய அறிய அறிய. அதனால தான் என்ன சொன்ன சாட்சின்னு ஒன்று சபையில் வைக்கிறோம். சாட்சி. ஏன் சாட்சி வைக்கிறோம்? ஏன் சாட்சி வைக்கிறோம்? எதுக்கு சாட்சி வைக்கிறோம்? பக்கத்தை சொல்லுங்களேன். ஒவ்வொரு வாரமும் சாட்சி சொல்லணும். நீங்கள் ஏன்? அவங்களுக்கு இயேசு எப்படி அன்புள்ளவராக இருந்தார், நல்லவராக இருந்தார் அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த சாட்சி சொல்லும்போது தேவனை இன்னும் நாம் அறிந்து கொள்வதற்கு அகல ஆழ உயரம் கொஞ்சம் 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 தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம், தெரிஞ்சுக்கிட்டே போவோம். சாட்சி சொல்ல வேணும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நீங்கள் தான் சாட்சி சொல்ல விடுறது இல்லை, பேப்பரில் தானே எழுதி கொடுக்க சொல்கிறீங்க. அநேக சமயங்களில் சாட்சி ஒப்பாரியாக மாறிடும் பேச சொன்னால். அநேக சமயங்களில் கதைகளாக இருக்கும். ஆகியனால தான் என்ன சொன்னால் எழுதும் போது என்ன அதுக்கு அது அது நீ அது வரமுறைக்குள்ள வந்துடும். ஆனால் எழுதி கொடுக்க சொல்கிறோம். சாட்சி சொல்லாமல் இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்ல சாட்சி சொல்லாமல் இருக்கக்கூடாது. சாட்சி சொல்லாமல் இருக்கக்கூடாது.
சாட்சி சொல்லணும். கர்த்தர் இந்த வாரம் எனக்கு இப்படி இருந்தார், இந்த ஆண்டில் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லணும். இதுதான் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவனுடைய அன்பை அறிவதற்குரிய வழியே தவிர வேற வழி கிடையவே கிடையாது. வேற வழி கிடையவே கிடையாது. இப்படித்தான். அப்போ அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க 2 கொரிந்தியர் 5:14 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவ அன்பு என்ன செய்யுது? ஆமா, கிறிஸ்துவ அன்பு என்ன செய்யுது? நெருக்குதா? நெருக்கி ஏவுகிறது. நெருக்கி, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு நமக்குள்ளே நம்ம ருசி பார்க்க நமக்குள்ள ஒரு அக்கினி என்ன செய்ய? பற்றி எரியும். இந்த கிறிஸ்துவுடைய அன்பை அறிய 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 நமக்குள்ளே ஒரு அன்பு, ஒரு நேச அக்கினி பற்றி எரியும். அப்பா இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசு தான், இயேசு தான், இயேசு 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 இயேசு. ஹல்லேலூயா. ஏன் அநேகர் பின்வாங்கி போகிறார்கள்? ஏன் சோர்ந்து போகிறார்கள்? ஏன் ஊழியம் செய்யாதிருக்கிறார்கள்? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தயங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவுடைய அன்பை அறிய வேண்டிய விதத்தை அறியாதிருக்கிறார்கள். அந்த அறியக்கூடிய முயற்சியை எடுக்காதிருக்கிறார்கள். அல்லது தேவனுடைய அன்பு அவர்களுக்கு சொல்லப்படாதிருக்கிறது. சகல பரிசுத்தவான்களோடு கூட அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த உறவு என்ன என்பதை புரிந்து கொள்ளாதிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதிருக்கிறதுனாலே அவர்களுக்குள்ள அந்த தேவ அன்பு அறிய முடியாதிருக்கபடினாலே அவருடைய வாழ்க்கை தொய்ந்து போய் என்ன செய்கிறது இருக்கிறார். ஒருத்தர் பின்மாறி போயிட்டான்னா என்ன அர்த்தம்னா, அவன் கிறிஸ்துவ அன்பை அறியாதிருக்கிறான் என்று சொல்லி தான் அர்த்தம். கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்த ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால், எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஆண்டவராய் இயேசுவானவர் இவ்விதமாய் கேட்கிறார். உயிர் தெழுந்த இயேசு தன்னுடைய சீஷனை பார்த்து கேட்கிறார். அவனை மட்டும் செப்பரேட்டாக கூட்டு போய் கேட்கிறார். உண்மை அப்படித்தான். தேவனுடைய காரியெல்லாம் செப்பரேட் தான். நீ உனக்கு எனக்கு எப்படிப்பா? அப்படி தான் கேட்குறார். எல்லாரும் இருக்கட்டும், பேதுரு நீ தனியாக வாப்பா. நீ என்ன செய்கிற? நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறியா? நான் அவன்கிட்ட இவ்வளோலாம் அன்பாக இருக்கிறேனப்பா, நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறியா? அவன் சாதாரணமாக சொல், ஆண்டவரே நான் தான் அன்பாக தான் இருக்க, அப்புறம் என்ன? அந்த பாணியில் சொல்கிறான். இன்னும் ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், நீங்கள் அன்பாக இருக்கிறாயா? என்ன திருப்பி கேட்குறாரு ஆண்டவர்? ஆஹா, நான் ஆண்டவரை ஏமாற்றிட்டேன், உண்மையான அன்பு என்கிட்ட இல்லை. 3ஆம் முறை கேட்கும்போது அப்படி உடஞ்சிட்டார் அவர். உடஞ்சிட்டு, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிவே, நான் அன்பாக இருக்கிறதும் நீ அறிவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையான தேவனிடத்தில், உண்மையாக தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்ட, அறிந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் மேல் உள்ள அன்பு என்ன செய்யும்? அப்படியே பொங்கி வரும், பொங்கி வரும், பொங்கி வரும். அது மாத்திரமல்ல, இயேசு சொல்கிறாரு, நீ இளைஞனாக இருக்கும்போது உன்னை இடுப்பு நீயே கட்டின, ஆனால் நாட்கள் வரும்போது அப்படின்னு சொல்கிறார். இவ்விதமாய் பாடுபட்டு மறிக்க போகிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் சிலுவையில் மறைக்கும் போது அவரை சிலுவையில் அறிஞ்சு கொலை பண்ண போகிறாங்க பேதுருவை. பேதுரு சொல்கிறாரு, இல்லை, இயேசுநாதர் 2 கையும் 2 காலை இணைத்து, வலது கையில் ஒரு ஆணி, இடது கையில் ஒரு ஆணி, 2 காலை இணைத்து சிலுவையில் அரைச்சி கொலை பண்ணாங்க. என் ஆண்டவர், எனக்காக ஜீவன் தந்தவர், என் நேசர், அவரை
சிலுவையிலே அப்படி அறைந்திருக்க என்ன அப்படி அறையாதீங்க, தலைகீழ அறைங்க, தலைகீழ அறிங்க, தலைகீழ அறைங்க. அப்படித்தான் அவரை மரித்தார் என்று சொல்கிறார்கள். உண்மையாக தேவனுடைய அன்பை ருசி பார்த்த மனிதன் தேவனுக்காக எந்த எல்லைக்கும் அவன் போக ஆயத்தமாக இருப்பான். தேவனுடைய அன்பை அதிக அதிகமாக அவன் ருசி பார்க்க அவன் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூற ஆரம்பிப்பான். அவன் அன்பு கூர்ந்து அவன் எந்த எல்லைக்கும் போவதற்கு அவன் ஆயத்தமாக இருப்பான் தேவனுக்காக. நீங்கள் ஆண்டவர் எப்படி கேட்க விரும்புகிறார் உங்களிடத்தில்? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? முற்று அறிய முடியாதுதான், ஆனால் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது பெரிய ப்ராசஸ். ஒரு தேவ மனுஷனை பார்க்கும்போது, ஒரு ஊழியக்காரரை பார்க்கும்போது, சொல்லுங்கய்யா தேவன் பற்றி சொல்லுங்கள். ஒரு விசுவாசி பார்த்து சொல்லுங்கய்யா, சொல்லுங்கள் எப்படி ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார், என்ன செஞ்சார் சொல்லுங்கள், குறிப்பிடுங்க. அதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார் குறிப்பிடுங்க, சாட்சி குறிப்பிடுங்க. தேவனும் எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார், என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார், அதை குறித்து வைங்க. பொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த அன்பு பொங்கிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதை காட்டிலும் ஒரு பெரிய வெற்றி கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. தேவ அன்பை ருசி பார்த்ததை காட்டிலும் வேறொரு வெற்றி கிடையவே கிடையாது. அவ்விதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாம் எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். இதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கணும். தேவனுடைய அன்பை இன்னும் அறியணும். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, நான் அறிய வேண்டிய விதத்தில் இன்னும் ஆண்டவரை அறியலாம். ஆண்டவரே, தேவ அன்பை இன்னும் நான் அறிய வேண்டிய விதத்தில் அறியலாம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை அறியத்தக்கதாக, தேவ அன்பை அறியத்தக்கதாக. ஆண்டவரே, இம்மட்டுமாக தேவ அன்பை நான் அறிந்து கொள்ள எனக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் தேவ அன்பை அறிந்து கொள்ள எனக்கு கிருபையாக. யாரை பார்த்தாலும் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளை கேட்டு இன்னும் நாம் தேவ அன்பிலே வளர்வதற்கு, தேவனுடைய அன்பின் பரிமாணங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் கவனம் செலுத்த ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தேவனுடைய அன்பின் அந்த பரிமாணங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே அப்பா எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, எனக்கு வேற என்ன வேண்டும்? ஆண்டவரே, உங்கள் அன்பை புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அது எனக்கு வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஏன் நான் சோர்ந்து போனேன்? ஏன் நான் கலங்குறேன்? ஏன் வேதனைப்படுறேன்? ஏன்னா கர்த்தருடைய அன்பை அறிய வேண்டிய விதத்தில் நான் அறிந்து கொள்ளல. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எனக்குள்ளே தேவ அன்பை அறியும் போது அந்த நேச அக்கினி எனக்குள்ளே பற்றி எரியுமே. ஹல்லேலூயா. எனக்குள்ள அந்த அக்கினி எப்பொழுதும் பற்றி எரியத்தக்கதாக ஆண்டவரே, அந்த தேவ அன்பு எனக்குள்ளே பற்றி எரியத்தக்கதாக இன்னும் அன்பை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, நான் காண்கிற சகோதரனை நேசிக்க அவர்களிடத்தில் கர்த்தாவே ஆண்டவரே தேவ அன்பை குறித்து நான் விசாரிக்க ஆண்டவரே, அது மூலமாய் தேவனுடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. glory to God. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை நையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஆழம்
அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாம் ரெண்டு கையில் நல்லா உயர்த்தி வானத்தை நோக்கி பார்த்து, அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அப்பா, நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவா எவ்வளவா எவ்வளவா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஆமென். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஆசை வரட்டும், இப்படிப்பட்ட ஆசை வரட்டும், இப்படிப்பட்ட ஒரு ஆசை வரட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், அந்த அறிவு கட்டாத அந்த அன்பை இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. Glory to God. உங்களுடைய சம்பந்தங்களை தாத்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நீ அன்பாக இருந்து அநேக காரியங்களை செய்கிறீங்க. அதை உணர்ந்து கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க, புரிந்து கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அந்த அன்புக்காக உமக்கு நன்றி சொல்லவும் ஆண்டவரே, அந்த தேவன் மேலே நாங்களும் உண்மையான அந்த அன்பு கொண்டு எங்களுக்குள்ளே ஒரு நேச அக்கினி பற்றி எறிவோம். கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. தேவ அன்பு அவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்திப்பதாக நம்முடைய மக்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.